குழந்தைங்களுக்கு என்ன சத்தான உணவுகளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிற லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரில் சிக்கனோ சவர்மாவோ இல்லை பேக்கரி ஐட்டமோ பிஸ்கட்டோ இல்லை பீஸாவோ இந்த மாதிரியான ஐட்டங்களே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே நல்லா தெரியுது இல்லை எதுலேயுமே சத்துக்கள் கிடையாது, இது எல்லாமே உடம்பை பாதிக்கிற விஷயம் தான், கட் ஹெல்த்தை நல்லா பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம கட் ஹெல்த்தில் நல்ல ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்தக்கூடிய உணவு முறைகள் தாங்கிறது நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட்டு அவங்களாலையும் விட முடியலை, குழந்தைங்க சொல்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறனால நிறைய பேர் அது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம இப்போ ஃபுல்லாக அவாய்ட் பண்ண சொன்னால் யாரும் கேட்குற மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் என்றைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரியாச்சும் வச்சுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது எல்லா ப்ராசஸ் ஃபுட்டுமே கண்டிப்பாக உடம்பை பாதிக்க தான் செய்யும். அது ஏதாவது ஒரு விதத்தில் இந்த மாதிரியான உணவு முறைகள் கண்டிப்பாக ஒரு குடலில் ஒரு இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸை ஃபார்ம் பண்ணும். நிறைய சத்துக்களை அப்சர்வ் பண்ண முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும், லிவர் பாதிக்கப்படும். இதனால் நிறைய சத்துக்களை ஒழுங்காக எடுக்க முடியாதனால ரொம்ப வீக்னஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில குழந்தைகள் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒபேசிட்டியாகவும் சில குழந்தைகள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. கிட்னி பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நம்ம இதுலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும்னா நிறையா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உணவு முறைகளையும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் உணவு முறைகளையும் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நிறையா ப்ராசஸ் ஃபுட் எடுக்கிறனால இந்த டயட் அப்படிங்கிறது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ராசஸ் ஃபுட்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த உணவு முறைகளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள்.